நாம் எதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்ம அதன்படி பார்த்தால் உன்னதம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம் என்கிறார் அரிஸ்டாட்டில். உங்களுக்கு பிடித்தமான ஒரு பனிமலையில் ஒரு அருமையான மலைச்சரிவில் நீங்கள் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பனிச்சறுக்கில் ஈடுபடுவதற்கான கச்சிதமான வானிலை நிலவுகிறது. உங்களுக்கு இருபுறமும் பொடிந்து போயிருக்கும் பனித்துகள்கள் வெள்ளை மணல் போல் பறந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பனிச்சறுக்கில் நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் குவித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கணத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாக அறிந்திருக்கிறீர்கள். அங்கு வருங்காலமோ அல்லது கடந்த காலமோ இல்லை, நிகழ்காலம் மட்டுமே இருக்கிறது. உங்களால் பனியையும் உங்களுடைய பனி சிறக்கும் சாதனத்தையும் உங்கள் உடலையும் முழுக்க முழுக்க பிரஜையுடன் உணர முடிகிறது. நீங்கள் அந்த அனுபவத்தில் அப்படியே அமிழ்ந்து போயுள்ளீர்கள். அப்போது எதை பற்றி சிந்தனையும் உங்களுக்கு இல்லை. எதுவென்றாலும் திசை திருப்பப்பட முடியாதவாறு உங்களுடைய கவன குவிப்பு அங்கேயே இருக்கிறது. உங்களுடைய அகங்காரம் காணாமல் போயிருக்கிறது. நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன்படி ஒரு பகுதியாகவே நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். புருஷல் இதுதான், நண்பா நீரை போல் இரு என்று ஓரிரு வார்த்தைகள் அற்புதமாக கூறிவிட்டார். நாம் வெகுமாக ரசிக்கும் காரியங்களில் நாம் மூழ்கி இருக்கும் போது நேரம் குறித்து பிரஜை நம்மிடமிருந்து பறந்து போயிருப்பதை நம் அனைவரும் உணர்ந்திருப்போம். அதற்காக அமைதியாக உள்ளார்ந்த மனதை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் சமையலில் மூழ்கியிருப்போம். திரும்பி பார்ப்பதற்குள் பல மணி நேரம் ஓடி இருக்கும். நாம் ஒரு மதிய வேளை ஒரு புத்தகத்தில் கழித்திருப்போம். அது படித்து முடிக்கும் போது பார்த்தால் இரவு ஆகியிருக்கும். நாம் சாப்பிடக்கூட மறந்திருப்போம். இதற்கு நேரத்தினால்தான் நடக்கும். நாம் விரும்பாத ஒரு வேலையை செய்து முடிக்க நாம் முனையும் போது ஒவ்வொரு நிமிடமும் பல மணி நேரம் போல்தான் தோன்றும். நாம் அடிக்கடி நம்முடைய கைகடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்போம். இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் வேகமாக முடித்து தூக்கி எறிந்து துடிக்கின்ற அந்த வேலையை வேறொருவர் அனுபவித்து செய்து கொண்டே இருப்பார். நாம் நம்முடைய கவலைகளை மறந்துவிட்டு பல மணி நேரம் ஒரு வேலையில் ஈடுபட எது நம்மை தூண்டுகிறதோ அதை நாம் எப்போது உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் திளைக்கிறோமோ நம்முடைய இங்கிக்கையை கண்டுபிடிக்க கேள்விகள் நமக்கு உதவும். ஒவ்வொரு கணத்திலும் இந்த வாழ்வியல் முறையை கடைபிடித்துக் கொண்டால் நம் வாழ்க்கை சிறப்பான ஒரு பாதையை நோக்கிதான் நகரும் என்பதுதான் உண்மை. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.